அனைவருக்கும் வணக்கம். இன்னைக்கு இந்த வீடியோல நம்ம முக்கியமான ஒரு டாபிக்ஸ் பத்தி பார்க்க போறோம். அதாவது உங்களது வாகனத்திற்கு எவ்வாறு நாமினி ஆட் பண்ணுவது என்பதை பற்றி தான் நம்ம இந்த வீடியோல பார்க்க போறோம். நாமினி ஆட் பண்ணுவதால் என்னென்ன பயன், யார் யார் நாமினியாக சேர்ந்து கொள்ளலாம் போன்ற தகவல்களை தெளிவாக இந்த வீடியோல நம்ம பார்க்கலாம். இந்த வீடியோவை முழுசா பாருங்க. இந்த வீடியோவை நிறைய பேருக்கு ஷேர் பண்ணுங்க. வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் அனைவரும் உங்களது வாகனத்திற்கு கண்டிப்பாக ஒரு நாமினி ஆட் செய்ய வேண்டும். உங்களது வாகனத்திற்கு நாமினி ஆட் செய்வதற்காக இந்த வெப்சைட் ஓபன் பண்ணிக்கோங்க. www.parivahan.gov.in. இந்த வெப்சைட்டோட லிங்க் நான் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுக்கிறேன். இதுதான் பரிவாகன் சேவா இணையதளம், கவர்மெண்ட் ஆஃப் இந்தியா, மினிஸ்ட்ரி ஆஃப் ரோடு டிரான்ஸ்போர்ட் ஹைவேஸ். இந்த வெப்சைட்டில் தான் நாம் நமது வாகனம் சம்பந்தப்பட்ட மற்றும் ஓட்டுநர் உரிமம் சம்பந்தப்பட்ட அனைத்து சேவைகளையும் செய்ய முடியும். இந்த வெப்சைட் ஓபன் பண்ணீங்கன்னா இதுல நிறைய தகவல்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டிருக்கும். இந்த மெனுவிலேயே ஆன்லைன் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் வரும். இந்த ஆப்ஷனை கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி வெஹிக்கிள் ரிலேட்டட் சர்வீஸ்ல செலக்ட் ஸ்டேட் நேம், உங்க மாநிலத்தை செலக்ட் பண்ண வேண்டும். நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருக்கேன். எந்த மாநிலத்தை செலக்ட் பண்றீங்களோ அந்த மாநிலத்தோட டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் பேஜ் ஓபன் ஆகும். நான் தமிழ்நாடு செலக்ட் பண்ணிருக்கிறதுனால டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட், கவர்மெண்ட் ஆஃப் தமிழ்நாடு, வாகன் சிட்டிசன் சர்வீஸ் அப்படிங்கிற இணையதளம் ஓபன் ஆகும். இதுல வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பரை வச்சு நீங்க உங்க ஆர்டிஓ செலக்ட் பண்ணலாம், அல்லது ரிஜிஸ்டரிங் அதாரிட்டி இதுல கிளிக் பண்ணி மாநிலம் செலக்ட் பண்ணி அப்புறம் உங்க ஆர்டிஓ அலுவலகத்தை செலக்ட் பண்ண வேண்டும். செலக்ட் ஆர்டிஓ கொடுத்திருக்காங்க. நீங்கள் செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய மாநிலத்தில் உள்ள அனைத்து வட்டார போக்குவரத்து அலுவலகங்களின் பெயர்களும் இதில் வரும். இதுல உங்களது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தின் பெயரை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறம் இந்த டிக்ளரேஷன் செக் பாக்ஸ்ல டிக் பண்ணி ப்ரோசீட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய ஆர்டிஓ அலுவலகத்தின் இணையதளம் ஓபன் ஆகும். இதுல அனைத்து ஆன்லைன் சர்வீசஸும் கொடுத்திருப்பாங்க. வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் இணையதளம் வழியாக மேற்கொள்ளக்கூடிய அனைத்து சேவைகளும் இதுல கொடுத்திருப்பாங்க. பே யுவர் டாக்ஸ், அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப், அப்ளை ஃபார் ட்ரான்ஸ்பர் ஆஃப் ஓனர்ஷிப் பையர், சேஞ்ச் ஆஃப் அட்ரஸ், அப்ளை ஃபார் ஃபிட்னஸ் ரினிவல், ரீ அப்ளை ஆஃப்டர் ஃபிட்னஸ் பிகைன் டு ஃபைல், அப்ளிகேஷன் ஃபார் நோ அப்ஜெக்ஷன் சர்டிபிகேட், டூப்ளிகேட் ஃபிட்னஸ் சர்டிபிகேட், ரினிவல் ஆஃப் ரெஜிஸ்ட்ரேஷன், ஆல்ட்ரேஷன் ஆஃப் வெஹிக்கிள், ஆர்சி பர்டிகுலர்ஸ், மொபைல் நம்பர் அப்டேட், வித்ட்ராவல் ஆஃப் அப்ளிகேஷன். இந்த மாதிரி ஆர்டிஓ அலுவலகத்தில் வெஹிக்கிள் ரிலேட்டடா செய்யக்கூடிய அனைத்து சேவைகளும் இதில் கொடுக்கப்பட்டிருக்கும். இதுல நம்ம இப்ப பார்க்க போறது நாமினி எவ்வாறு ஆட் பண்ணுவது என்பதை பற்றி தான். அதுக்காக இந்த மெனுவிலேயே சர்வீஸ் அப்படிங்கிற ஒரு ஆப்ஷன் இருக்கு. இதை நீங்க கிளிக் பண்ணீங்கன்னா இதுல கொஞ்சம் சர்வீசஸ் வரும். இதுல அடிஷனல் சர்வீஸ் அந்த மாதிரி ஒன்று கொடுத்திருக்காங்க. இதை கிளிக் பண்ணீங்கன்னா இங்க வரும்போது அப்டேட் மொபைல் நம்பர், வித்ட்ராவல் ஆஃப் அப்ளிகேஷன், நோ யுவர் வெஹிக்கிள் டீடைல்ஸ், ஆட் நாமினி டீடைல்ஸ் அப்படின்னு கொடுத்திருப்பாங்க. நம்ம இந்த ஆட் நாமினி டீடைல்ஸ் கிளிக் பண்ணிக்கலாம். உடனே இந்த மாதிரி ஆட் நாமினி டீடைல்ஸ் அப்படிங்கிற ஒரு பேஜ் ஓபன் ஆகும். இதுல உங்களது வாகனத்தின் ஃபுல் டீடைல்ஸும் நீங்க என்டர் பண்ண வேண்டும். ஃபர்ஸ்ட்ல வெஹிக்கிள் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், அதன் பிறகு சேசிஸ் நம்பர், அதன் பிறகு இன்ஜின் நம்பர், அதன் பிறகு ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் அல்லது ஃபிட்னஸ் வேலிட் அப் டு டேட், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட் செலக்ட் பண்ணணும். அப்புறமா உங்களது வாகனத்திற்கு எவ்வளவு ஃபிட்னஸ் வேலிடிட்டி இருக்கு அப்படிங்கிற டீடைல்ஸை நீங்க என்டர் பண்ணி வெரிஃபை டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா உங்க வாகனத்தின் விவரங்கள் திரையில் தோன்றும். வாகனத்தின் ரெஜிஸ்ட்ரேஷன் நம்பர், சேசிஸ் நம்பர் ஃபுல், இன்ஜின் நம்பர் ஃபுல், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், ஃபிட்னஸ் அப் டு வேலிட் போன்ற விவரங்கள் எல்லாமே தெளிவாக பூர்த்தி செய்து வெரிஃபைடு டீடைல்ஸ் கொடுத்தீங்கன்னா இந்த மாதிரி ஆட் நாமினி டீடைல்ஸ், ஆர்எம்என் அதாவது ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர், என்டர்ட் மொபைல் நம்பர் ஆஃப் வெஹிக்கிள் ஓனர் அந்த மாதிரி ஒரு ஆப்ஷன் வரும். இதுல ஆல்ரெடி மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணிருந்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பர் வரும். ஜெனரேட் ஓடிபி பண்ணா போதும். மொபைல் நம்பர் ரெஜிஸ்டர் பண்ணல அப்படின்னா உங்க மொபைல் நம்பரை என்டர் பண்ணி ஜெனரேட் ஓடிபி கொடுத்தீங்கன்னா உங்க மொபைல் நம்பருக்கு ஓடிபி சென்ட் பண்ணுவாங்க. உடனே இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஓடிபி ஹஸ் பீன் ஜெனரேட்டட் அண்ட் சென்ட் டு யுவர் ரெஜிஸ்டர்ட் மொபைல் நம்பர். உங்க மொபைல் நம்பர் கொடுத்திருக்காங்க, வித் ரெஃபரன்ஸ் நம்பர் கொடுத்திருக்காங்க. உங்க மொபைலுக்கு வந்திருக்கக்கூடிய ஓடிபியை இங்க என்டர் பண்ணிக்கோங்க. என்டர் ஓடிபின்னு கொடுத்திருக்காங்க. ஓடிபியை என்டர் பண்ணி சப்மிட் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஆப்ஷன் வரும். நாமினி டீடைல்ஸ், நாமினி டீடைல்ஸ்ல நாமினி நேம் என்டர் பண்ண வேண்டும். அப்புறம் நாமினி ரிலேஷன்ஷிப் கேட்டிருக்காங்க. செலக்ட் நாமினி ரிலேஷன்ஷிப், பிரதர், டாக்டர், ஃபாதர், மதர், சிஸ்டர், சன், போஸ்ட் கொடுத்திருக்காங்க. உங்களது நாமினி ரிலேஷன்ஷிப்பை செலக்ட் பண்ணிக்கோங்க. அப்புறமா நாமினி டேட் என்டர் பண்ணிக்கோங்க. அதாவது நாமினேஷன் டேட், உங்களுக்கு எந்த தேதியில இருந்து நாமினேஷன் வேணும்ங்கறத உங்க டேட் நீங்க செலக்ட் பண்ணிக்கோங்க. நீங்க செலக்ட் பண்ணி இருக்கக்கூடிய டேட்ல இருந்து உங்களுக்கு நாமினேஷன், நாமினி டீடைல்ஸ் பதிவாகும். அப்புறம் ஃபீ பேனல் கொடுத்திருக்காங்க. நோ சார்ஜஸ் அப்ளிகபிள் ஃபார் திஸ் சர்வீஸ். அதாவது நாமினி டீடைல்ஸ் ஆட் பண்ணுவதற்கு சார்ஜஸ் எதுவுமே கிடையாது. இது ஒரு ஃப்ரீ ஆஃப் சர்வீஸ் தான். அதனால நீங்க பேமெண்ட் எதுவும் பண்ண வேண்டாம். டோட்டல் பேயபிள் அமௌண்ட் 0 கொடுத்திருக்காங்க. இங்க சேவ் பண்ணிக்கோங்க. உடனே இந்த மாதிரி ஒரு அலர்ட் வரும். ஃபீஸ் கலெக்ஷன் டீடைல்ஸ், டு யூ வாண்ட் டு கண்டினியூ, டோட்டல் ஃபீ இன் ₹0, கன்ஃபார்ம் பேமெண்ட் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. இந்த ஆப்ஷன்ல கிளிக் பண்ணிக்கோங்க. உடனே உங்களுக்கு இந்த மாதிரி ஒரு அப்ளிகேஷன் ஒன்று ஜெனரேட் ஆகும். இந்த அப்ளிகேஷனை பிரிண்ட் போட்டு வச்சுக்கோங்க. அப்ளிகேஷன் சப்மிட்டட் சக்சஸ்ஃபுல்லி, ப்ளீஸ் விசிட் RTO ஃபார் ஃபர்தர் ப்ராசஸிங் அந்த மாதிரி கொடுத்திருக்காங்க. ஒரு டிஸ்க்ளைமர் கொடுத்திருக்காங்க. நோ சார்ஜ் பேக் ரிக்வெஸ்ட் வில் பி என்டர்ட் பை த டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட் அந்த மாதிரி கொடுக்கப்பட்டுள்ளது. எந்த சார்ஜஸுமே நீங்க RTO அலுவலகத்திற்கு இதற்காக செலுத்த வேண்டிய தேவையில்லை. இதுல உங்க அப்ளிகேஷன் நம்பர், வெஹிக்கிள் நம்பர், ரெஜிஸ்ட்ரேஷன் டேட், சேசிஸ் நம்பர் போன்ற விவரங்கள் எல்லாமே கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த அப்ளிகேஷனை நீங்க ஒன்னு பிரிண்ட் எடுத்து இந்த அப்ளிகேஷனுடன்
வாகன உரிமையாளரது ஆதார் கார்டு நகல் மற்றும் யார் பெயரில் நாமினி பதிவு செய்ய விரும்புகிறீர்களோ அவர்களது ஆதார் கார்டு நகல் இணைத்து உங்களது வட்டார போக்குவரத்து அலுவலகத்தில் சமர்ப்பிக்க வேண்டும். வட்டார போக்குவரத்து அலுவலர் அவர்கள் உங்களது அப்ளிகேஷனை பரிசீலனை செய்து உங்களது வாகனத்தின் நாமினியாக நீங்கள் பரிந்துரைக்கப்பட்ட நபரின் பெயரை பதிவு செய்வார்கள். கண்டிப்பாக உங்களது வாகனத்திற்கு நாமினி நீங்கள் பதிவு செய்து வைத்துக் கொள்ள வேண்டும். ஏனென்றால் எதிர்பாராத காரணங்களினால் வாகனத்தின் உரிமையாளர் இறக்க நேரிட்டால் நாமினி பதிவு செய்திருந்தால் எளிய முறையில் உங்களது வாகனத்தின் பெயரை நாமினி பெயரில் மாற்ற முடியும். இல்லை என்றால் சிரமங்களுக்கு உள்ளாக நேரிடும். ஒருவேளை வாகனத்தின் உரிமையாளர் அவர்கள் மரணமடைய நேரிட்டால் 1 மாத காலத்திற்குள் அனைத்து ஒரிஜினல் சான்றிதழ்களையும் எடுத்துக்கொண்டு வட்டார போக்குவரத்து அலுவலகத்தை அணுகி நாமினி பெயரில் உங்களது வாகனத்தை பெயர் மாற்றம் செய்து கொள்ளலாம். இல்லை என்றால் பல இன்னல்களுக்கு உள்ளாக நேரிடும். ஆகவே வாகனம் வைத்திருக்கக்கூடியவர்கள் எளிய முறையில் இவ்வாறு இணையதளத்திலிருந்து உங்களது வாகனத்திற்கு நாமினி பெயரை பதிவு செய்து வைத்துக் கொள்ளுங்கள். ஓகே நண்பர்களே, இந்த வீடியோ உங்களுக்கு உபயோகமா இருந்துச்சுன்னா லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. அனைவருக்கும் நன்றி, வணக்கம்.